பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்காக அன்பு செய்கிறவர் யார் இருக்கிறார்கள்? என் பெற்றோர்கள் எனக்கு அன்பு காட்டவில்லை, என் உறவுகள் எனக்கு அன்பு காட்டவில்லை. எல்லாரும் என்னை ஓரமாய் ஒதுக்கி வைத்தது போல் தூரத்தில் என்னை தள்ளி வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு அன்பும் எனக்குள் பகிரப்படாத காரணத்தினால் நான் சோர்வுற்று பலன் இழந்தவளைப் போல நான் ஓரமாய் ஒதுக்கி வைக்கிறேனே. எனக்கு யார் பரிவு காட்டுவார், அன்பு காட்டுவார், நேசம் காட்டுவார் என்று தேவ சமூகத்தில் உங்கள் உள்ளத்தை உடைத்து கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்கிறார், மகளே, மகனே, நான் உன்னை சிநேகித்தேன் என்று. ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 43 அதிகாரம் 4 இவ்வாறாக சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய பார்வைக்கு நீங்கள் அருமையாய் இருக்கிறதுனால், நீங்கள் கனம் பெற்றவர்களாய் நான் உங்கள் மேல் அன்பு வைத்து உங்களை நேசித்து உங்களை அரவணைத்து உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் என்னை சிநேகித்தவர்கள் என்னை வெறுத்து விட்டார்கள். என் மீது அக்கறையாய் அன்பு காட்டினவர்கள் என்னை ஓரமாய் தள்ளி வைத்து விட்டார்கள். நான் அன்புக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேன். அம்மாவினுடைய அன்பு கிடைக்கவில்லை, அப்பாவினுடைய அன்பு கிடைக்கவில்லை, சகோதரர்களுடைய அன்பு கிடைக்கவில்லை, நட்புகளின் அன்பு கிடைக்கவில்லை. நான் அன்பை தேடி ஓடோடி கொண்டிருக்கிறேன். என்னை சிநேகிக்கிறவர், என்னை சிநேகிப்பவர், என்னை அரவணைப்பவர், என்னோடு கூட பேசுகிறவர் யார் இருக்கிறார்கள்? அவர்களுடைய பார்வைக்கு நான் படமாட்டேனா? அவர்கள் என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா? அன்பாய் பேச மாட்டார்களா என்று பலர் இருதயத்தில் ஏக்கத்தோடு ஓடோடி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்கிறார், மகனே, மகளே, என்னுடைய பார்வை உன்மேல் பட்டபடியினால் நான் உன்னை சிநேகித்தேன். நான் உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விடுவதற்கல்ல, உன்னை கரம் பிடித்து பரலோக வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கு முன்மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகனே, உலாவிக் கொண்டிருக்கிறேன். மகளே, நீ பயப்பட வேண்டாம். சோதனைகளை கண்டவுடன் துவண்டு போய் வீட்டுக்குள்ளாடியே முடங்கி கிடக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அன்பு செய்கிற தெய்வம், அரவணைக்கிற தெய்வம், பரிவு காட்டக்கூடிய தெய்வம், நேசம் காட்டக்கூடிய தெய்வம், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீர் எழுந்தருளுங்கப்பா, என் குடும்பத்தில் நீர் உலாவுங்க ஆண்டவரே, என் குடும்பத்தில் நீர் வருவீரே, ஆனால் அந்த அன்பு சகலத்தையும் செய்யும் என்று சொன்னது போல ஆண்டவரே, அந்த அன்பு எங்கள் குடும்பத்தில் வர வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் தெய்வ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த அன்பை தேவன் உங்கள் குடும்பத்தில் அபிஷேகமாய் வல்லமையாய் ஊற்றி கொடுப்பதற்கு அவர் சித்தம் உள்ளவராய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் ஜீவனோடு அவர் எழுந்தருளி இருக்கிறார். எல்லா பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவர் சிநேகித்ததினால், அன்பை காட்டினதினால், அவர்களோடு இருந்து எல்லா துன்ப வேளைகளிலும், எல்லா சோதனை நேரங்களிலும் அவர்களை பலப்படுத்தி, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி, மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ சோர்ந்து போவதில்லை, நீ இதை ஜெயிப்பாய், நீ இதை தாண்டுவாய் என்று ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, தேர்தலான வார்த்தைகளை சொல்லி நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நல்ல தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். எத்தனை பேர் ஆண்டவருடைய பார்வைக்கு
கனமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். பாவம் செய்யாமல், அருவருப்பு செய்யாமல், ஆண்டவருடைய நியாய பிரமாணத்தின்படி, கற்பனைகளின்படி நடந்து அவருக்கு பிரியமானதை செய்யும் போது ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் படும். ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் படும்போது நம்முடைய ஆசீர்வாதம் அதிகரிக்கும். நாம் மேன்மை உள்ளவர்களாய் நாம் உயர்த்தப்படுவோமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வை உங்கள் மேலே படும்போது இருளின் அதிகாரங்கள் வெளியேறும், சத்ருவின் கிரியைகள் முறியடிக்கப்படும், பொல்லாங்கனுடைய திட்டம் முறியடிக்கப்படும். உங்களை உயர்த்துவதற்கு சித்தமுள்ளவராய் நான் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன்னை நான் மீட்டு கொண்டிருக்கிறேன் மகனே, உன்னை நான் பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் நான் உன்னுடைய சோதனைகளில் எல்லாம் உன்னோடு கூட இருப்பேன். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணுவேன், உன்னை மேற்கிலும் கூட்டி சேர்ப்பேன் என்று ஆவியானவர் சொல்லும் போதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் உன் பக்கம் கொண்டு வருவேன். நீ என் பார்வைக்கு அருமையாய் இருப்பதினால உனக்கு வேண்டிய நன்மைகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் நான் செய்து தருவதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, நீ கனம் பெற்ற ஸ்திரீ, நீ கனம் பெற்ற சகோதரன். உன்னுடைய குடும்பத்தில் பெரிய அற்புதங்கள் நடக்கப் போகிறது. நீ கர்த்தரை தேடிக்கொண்டிருந்தாய் அல்லவோ, அவருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்தாய் அல்லவோ, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வதற்காக உன் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடுவாயே, ஆனால் உன்னோடு கூட சஞ்சரிப்பதற்கு, உன்னோடு கூட இருப்பதற்கு, உன்னை சிநேகிப்பதற்கு என்னுடைய பார்வை மட்டும் போதும். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் மகனே. நீ பயப்படாமல் உன் காரியத்தை செய். நீ பயப்படாமல் உன்னோடு கூட இருக்கக்கூடிய தெய்வம், உன்னை பலப்படுத்தி திடப்படுத்தி தைரியப்படுத்தி உன்னை வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தெய்வம் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகிற உனக்கு பலன் கொடுக்க போகிறேன். சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை பெருக பண்ண போகிறேன். புது பலன் உனக்கு தரப்போகிறேன். ஏனென்றால் நான் உன்மேல் கர்சனையாயிருக்கிறேன், நான் உன்மேல் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய பார்வை உன்மேல் பட்டாயிற்று என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று அழகான ஒரு வாக்குத்தத்தம் தந்தீங்களே ஆண்டவரே. உம்முடைய பார்வை எங்கள் குடும்பத்தில் படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை சிநேகிக்கணும் ஆண்டவரே. மனுஷன் அல்ல சிநேகிக்கிறது ஆண்டவரே, நீர் எங்களை சிநேகித்தால் போதும் ஆண்டவரே. சத்ருவின் கரத்தில் விழுந்து விடாதபடிக்கு, பாவ வழிகளுக்குள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, உம்முடைய அந்த அழகான கண்கள் எங்கள் மேலே பதிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.